உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. ஒரு லோக்கல் சர்க்கிள்ஸ்னு ஒரு என்ஜிஓ சில டார்க் பேட்டர்ன்ஸை ரிவீல் பண்ணுறாங்க சில ஆன்லைன் இன்சூரன்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில். இதில் சில பேர் பப்ளிக் இஷ்யூ வேறு போட்டாங்க. இந்த டார்க் பேட்டர்ன்ஸ்னால் எப்படின்னா என்ன? இன்சூரன்ஸ் சேல்ஸில் டார்க் பேட்டர்னுங்கிறது டிசெப்டிவ் டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ். டிசைன்னா உங்களுக்கு காலில் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆன்லைனில் ஸ்க்ரீனில் காட்டுறது, யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறது, இதிலெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறது, கஸ்டமரை பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், பிஹேவியரல் சயின்ஸ் அண்ட் சாய்ஸ் தியரி யூஸ் பண்ணி கன்சியூமர்ஸை ட்ரிக் பண்ணி கம்பெனிக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டை விற்கிறது, ஆஃபன் அட் தி கன்சியூமருக்கு லாஸ் ஆகிற மாதிரி. இதில் எனக்கு என்ன எக்ஸாம்பிள் கிளியராக வருதுன்னா, நீங்கள் 50-55 வயசு இருக்கிறவங்களுக்கு பேங்க்கில் டெபாசிட் போடணும்னு நினைக்கிற பணத்தை ஆன்லைனில் பேசி 55 வயசு இருக்கிறவங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிறது. நார்மலி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் 3 கமிஷன் இருக்குது. ஒன்று லைஃப் இன்சூர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீமியம்மு, ஏஜென்ட்டோட கமிஷனு, அதுக்கப்புறமா உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு. இதுவும் ஃபிக்ஸட் டெபாசிட்டு ஒன்றுங்க வேண்டியது. ஏஜ் ஆக ப்ரீமியம் இன்சூர் பண்ணுறதுக்கு ப்ரீமியம் ஏறிட்டே போகும். இப்போ எனக்கு 57 வயசு, நான் ஒபேஸு, எனக்கு 5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் எவனும் தரமாட்டான். அப்படியே கொடுத்தாலும் 50,000 ரூபா கேட்பான் என் வாழ்க்கையை 5 லட்ச ரூபா இன்சூர் பண்ணுறதுக்கு. இது ஏஜில் பேட்டர்ன் வரும். வெயிட் நார்மலாக இருந்தால் கூட 40-35,000 ரூபா வாங்காம விட மாட்டான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 1 லட்ச ரூபாவில் 35,000 ரூபா இந்த 5 லட்ச ரூபா ப்ரீமியமுக்கே போயிடும். அப்புறம் 40,000 ரூபா கமிஷன் போயிடும். மீதி 25,000 ரூபா தான் இன்வெஸ்டே பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு நேராக 5 லட்ச ரூபா எஃப்டியில் போட்டால் 5 லட்ச ரூபாய்க்கும் ரிட்டர்ன் வரும். ஆனால் ஏஜென்ட்டுக்கு கமிஷன் வராது. இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் டிஜிட்டல் ஏஜென்சி, டிஜிட்டல் புரோக்கர்னு IRDA ஒரு தனி லைசன்ஸே கொடுத்துருக்கான். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பாலிசியை விற்றுருவாங்க. ஸோ 1 லட்ச ரூபா கொடுத்தானா கம்பெனிக்கு 35,000 ரூபா இன்சூரன்ஸ் ப்ரீமியமு, புரோக்கருக்கு கமிஷனு வெறும் 25,000 ரூபா தான் இன்வெஸ்ட் ஆகும் முதல் வருஷம். 2வது வருஷத்தில் 60,000 ரூபா இன்வெஸ்ட் ஆகும். ஏன்னா புரோக்கரோட கமிஷன் குறைஞ்சிரும். அப்படியும் அவருக்கு 2%, 3% கமிஷன் இருக்கும். இதை தான் இவங்க டார்க் பேட்டர்னுங்கிறாங்க. இதை விதவிதமான இதில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நார்மலி IRDA ரூல்ஸ் படி ஒரு ஆள் பாலிசியை எடுத்துட்டான்னா 30 நாளுக்குள்ளே அதை கேன்சல் பண்ணுறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இவங்கள்ட்ட இதை சொல்லி அதை சொல்லி அந்த 30 நாளைக்கு மேலே தள்ளி அந்த பாலிசியை கேன்சலே பண்ணாத மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த லோக்கல் சர்க்கிள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, 36,000 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. இதில் இந்தியாவில் 700 டிஸ்ட்ரிக்டில் 309 டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவில் பேசியிருக்காங்க. இந்த டெமோகிராஃபிக் எப்படின்னா 66% மேல்கிட்ட பேசியிருக்காங்க, 34% உமன்கிட்ட பேசியிருக்காங்க. 49 டயர் 1 சிட்டிஸ், அதாவது முதல் இந்தியாவில் இருக்கிற பெரிய ஊர்கள், 24% டயர் 2 சிட்டி, 27 டயர் 3, டயர் 4 அண்ட் ரூரல் ஏரியாஸ். 61% ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு கால் வந்தது, நாங்கள் வாங்கினோம், எங்களை ஏமாற்றிட்டாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராப்பில் எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு. ஏன்னா இப்போ நான் 1 லட்ச ரூபா கட்டி 30 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கேன்சல் பண்ணால் என் பணம் கொடுக்க மாட்டாங்க. 3 வருஷம் கட்டினா தான் எனக்கு அட்லீஸ்ட் கட்டின 3 லட்ச ரூபாவில் 1.5 லட்ச ரூபா வரும். இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராக். ஸோ அவனுக்கு என்னன்னு தெரியாது, முன்னாடியே விற்று 30 நாள் வரைக்கும் சும்மா இருந்துட்டு அவனை 3 வருஷத்துக்கு கட்டி, இல்லாட்டா கட்டின பணமே வராதும்மா. 3 வருஷம் கட்டினாலும் கட்டின பணத்தில் முக்கால்வாசி வராது, 50% கூட கேட்டால் அவ்வளோதான் பாலிசிம்பாங்க. 86% கன்சிஸ்டண்ட்டாக நேகிங். இந்த பிளாட்ஃபார்ம் கூப்பிட்டு நோய் 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 நோயின்னு பேசிகிட்டே இருப்பான். ஒரு வாட்டி நீங்கள் கூப்பிட்டுட்டிங்கன்னா உங்களை திரும்பி திரும்பி துரத்திக்கிட்டே இருப்பான். ஏமாந்து போய் பாலிசி வாங்கிட்டீங்கன்னா இவன் மூலமாக தான் நீங்கள் பாலிசியை கேன்சல் பண்ணணும். இந்த 1 மாதத்துக்கு உங்கள் ஃபோனே எடுக்க மாட்டான். அதுக்குள்ளே 1 மந்த் முடிஞ்சு போச்சு, காலி ஆகிடும். அப்புறம் இந்த 87% என்ன சொல்கிறாங்கன்னா,
தேவையில்லாத பர்சனல் டீட்டெயில்ஸை கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு கேட்குறது. அப்புறம் இதை மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள வந்து கிராஸ் செல்லிங் ட்ரை பண்ணுறது. தட் இஸ் நார்மல். நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதுக்கு உங்கள் பே ஸ்லிப் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அன்லஸ் நீங்கள் 1 கோடி 2 கோடி பாலிசிஸ் போடுறீங்கன்னா. ஸோ அவங்க உங்கள் பே ஸ்லிப்பை வாங்கிட்டு உங்களுக்கு என்ன சம்பளம் இருக்குதுன்னு பார்த்து உங்கள் பேன் கார்டை வச்சு சிபிலை பார்த்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் சூட்டாக உங்களுக்கு எந்த ப்ராடக்டை கவுக்கலான்னு சொல்லி அந்த ப்ராடக்டை விற்க பார்ப்பாங்க. கிராஸ் செல்லிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ் செல்லிங். நான் சொன்னேன் 55 வயசுக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி விற்கிறதுன்னு. அது மாதிரி அவனுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கமிஷன் வருதோ அந்த பாலிசியை அதை மட்டும் விற்பான் ஏஜென்ட்டு. அதுலேருந்து வர லிமிட்டேஷன் என்னங்கிறத சொல்லவே மாட்டான். அவன் சேல்ஸ் டார்கெட் மீட் பண்ணணுங்கிறதுக்காக உங்களை எப்படியாவது வாங்க வைக்கணும்னு புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். போன 9 மாதத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்த கம்ப்ளைண்ட்டு பல மடங்கு வளர்ந்துருக்கு. இது மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ட் அண்ட் கன்சியூமர் ரைட்ஸை கம்ப்ளீட்டாக வயலேட் பண்ணுறாங்க. இது ஒரு ஆர்டிக்கலில் பக்காவாக வந்திருக்கு. இது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு பேங்க் உள்ளே போனீங்கன்னா, ப்ரைவேட் செக்டர் பேங்க் இன்னும் மோசம். போய் எஃப்டி போட போகிறீங்கன்னா உங்களை லபக்குன்னு பிடிச்சி எஃப்டியில் என்ன ரிட்டர்ன் வரும், ஒன்றுமே ரிட்டர்னே வராது, உங்களுக்கு மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் பாலிசியை தலையில் கட்டுவாங்க. இது நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நிறையா பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்டை புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா மேனேஜருக்கு சேல்ஸ் டார்கெட் உண்டு. அந்த சேல்ஸ் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து வந்த என்ஆர்ஐட்ட அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் 1 லட்சம் கட்டுங்க, 2 லட்சம் கட்டுங்க, 5 வருஷத்துக்கு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுல் பாலிசி டீட்டெயில்ஸை சரியாக எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 25,000 பேரை வேலைக்கு வச்சிட்டாங்க. இவெல்லாம் பர்மனெண்ட் எம்ப்ளாயி, இந்த வேலையை செய்ய மாட்டான். அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இவங்கள விட்டுட்டு இன்சூரன்ஸ் விற்கிறதுக்குன்னு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருப்பான். நீங்கள் எஸ்பிஐக்குள்ளே போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா இந்த மேனேஜர் அவன்கிட்ட கை காட்டி விட்டுருவான். அவனுக்கு விற்றாதான் சம்பளம், விற்றாதான் கமிஷன். அதனால் இந்த என்ஆர்ஐயை மூல செலவை செஞ்சு அவன் தலையில் பாலிசியே கட்டிடுவான். எப்போதுமே நான் ஒரு என்ஆர்ஐ பேப்பரை பார்த்தேன்னா எஸ்பிஐ பாலிசி இருந்தால் கேட்டால் மேனேஜர் தான் கொடுத்தான்னு கரெக்டாக சொல்லுவான். மேனேஜர் எக்ஸ்பிளைன் பண்ணார்னா அவர் வந்து ஒரு ஆள் வச்சுருப்பான். அந்த ஆள் வந்து எம்ப்ளாயி கிடையாது, ஆனால் அவனுக்கு டார்கெட் இருக்கும். அவன் கெஞ்சி ப்ரெஷர் போட்டு விற்றுருவான். இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் லாக்கர் வேணும்னு கேட்டிங்கன்னா லாக்கர் ஷார்ட் சப்ளையில் இருக்கும். உங்களுக்கு லாக்கர் தரமாட்டான். நீங்கள் லாக்கர் போடணுங்கன்னா நீங்கள் முன்ன காலத்தில் எஃப்டி போட்டால் லாக்கர் கொடுப்பாங்க. இப்போ எஃப்டி போட்டாலாம் லாக்கர் கிடையாது. நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்கினா தான் லாக்கர் கொடுப்போம். ஸோ நீங்கள் லாக்கருக்காக 1 லட்ச ரூபா 5 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா அதில் 2.5 லட்ச ரூபா கூட திரும்பி வராது. அந்த 2.5 லட்ச ரூபாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நஷ்டம்தான். இது மாதிரியும் மேனேஜர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஃபால்ஸ் அர்ஜென்சி. அதாவது நீங்கள் 31 மார்ச்சுக்குள்ளே போட்டால் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறத உங்களை புஷ் பண்ணி ஒரு குயிக் டிசிஷன் கொடுக்க வைப்பான். கேட்டால் இது லிமிட்டட் டைம் ஆஃபர் அப்படிம்பா. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, பேஸ்கெட் ஸ்னீக்கிங். நீங்கள் இன்சூரன்ஸுன்னு வச்சுருப்பீங்க, அதுக்கு ஒரு கோட் வந்திருக்கும், கடைசியில் நீங்கள் போகிறச்ச வேறு கோட் வந்துடும். ரைடர்ஸ் அப்படின்னு இருக்கும், கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னு மாதிரி ஒரு 4-5 ரைடரை ஆட் பண்ணி காஸ்ட்டை ஏற்றுவாங்க. அடுத்தது வந்து அது பேர் பேஸ்கெட் ஸ்னீக் ஸ்கீம். இந்த மாதிரி ரைடர் உங்களுக்கு தெரியாமல் ஆட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஷேரிங் கன்ஃபார்ம் பண்ணுறது. உங்கள் ஃப்ரெண்டு வாங்கிட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கிட்டாரு, நீங்கள் வாங்கலை, உங்கள்கிட்ட காசு இல்லையா, அப்படி இப்படின்னு கேட்குறது. அதுக்கப்புறமா ட்ரிப் ப்ரைஸிங் யூஸ் பண்ணுறது, ஒரு காஸ்ட்டை மட்டும் முன்னாடி சொல்கிறது. அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் உள்ளே வரைச்சதான் உண்மையாக வெளில விடுறது. இது மாதிரி பல டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணுறது. ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு பல தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதில் ட்ராப் ஆகிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸுங்கிறது உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு தேவை 2 விதமான இன்சூரன்ஸ். ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ், நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. அது மினிமம் 50 லட்சம் 1 கோடி இருந்தால் தான் யூஸ் ஆகும். 2வது ஹெல்த் இன்சூரன்ஸ், உங்களுக்கு வண்டி இருந்தால் வண்டி இன்சூரன்ஸ். மற்றது எல்லாமே
உங்களை ஏமாத்துற வேலை. நன்றி, வணக்கம்.